என்னடா சத்தி மாதிரியா குண்டிய பத்த அடிச்சுக்கிட்டு இருக்கானே என்னவா எங்க எங்க ஆத்துக்கார காணா எங்கிட்டு போனார் மாமா எங்க தத்தண்டி உருவங்கனத்தான் உட்கார்ந்து இருக்கிறியா என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறியா அமளி குட்டி அழகுல பார்த்து மயங்க அவனை சொலகுல பார்த்து மயங்க சொல்லு வாய முறை மக்கத்த பயில உனக்கு என்ன மரகணும் அக்காலையடா இன்னைக்கு நாங்க எங்க போறோம் எங்க போறீங்க கண்ணு கத்தமா காவலுக்கு போறோம் காவல் பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போச்சு ஆமாமா அது உண்மைதான் காதலையாவது வாக்கலாம்னு வாத்தேன் எங்கிட்ட காதல் வாக்குறது இன்னைக்கு என்னைய காதல் பண்றேங்கிறேன் நாளைக்கு வேற பொம்பளைய பார்த்தோம்னா அங்கிட்டு சாடிடுறேன் அவர் வந்து மூஞ்சிய பாருங்க மூத்திரம் குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாருங்க கட்டின புருஷன் வீடு விளங்கு மூட அப்படி ஆள்லாம் இல்லத்தா நீங்களா சொல்லாதீங்க அவர் வந்து இது ஓஹோ ஏனாதிகாரு எங்க ஏங்க 10 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி தர மாட்டேன் சிக்கனம்மா ஆமா பிச்சைக்காரிக்கே கடன் சொல்றேன் முகரைய பாருங்க அப்படியே வர்ணிப்பேன் அதனால அம்மா வந்திருப்பாங்க ஆமா அம்மா மாதிரி ஆசையெல்லாம் ஒண்ணு எடுத்து சொல்லியிருப்பாங்க அம்மா யாரும் நினைக்கிறாங்க சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ஒத்த காலில் நிற்கிறாங்க ஒத்த காலியா நின்றாங்க 2 காலில் தானே நின்றாங்க வாய மூடுறா நான் சொல்றதுதான் டயலாக்கு சரிதா ஊடால ஏதாவது பேசுனா எலும்புச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டுருவேன் என்னடா கீழே பாக்குற எப்படி இருக்கும்னு பார்த்தேன் நாரப்பயல அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னால என்னோட பெரிய பேரழகி அப்படியா அம்மா என்னங்க நீங்க அத்தை தண்டி அத்தை தண்டி உலகத்துல நீங்க தான் நயன்தரா உங்களோட அழகு இருக்கா என்ன தாரா நயன்தரா ஏன் வேற பொம்பளைய சொல்லவே மாட்டிய நாங்க ஒத்துக்கிறது உங்களை தானே நான் நினைக்கிறது இல்ல என்னடா தச்சு போட்டாலும் தரங்குதே உன் வாய் ஏன்டா இல்லங்க நான் உங்களை நயன்தராவா நினைக்கிறேன் மூடிக்கிட்டு செவனின்னு இருந்தீங்கன்னா அது போதும் சரி சரி உன்னை பார்க்கும் போது என் செத்து போன 4வது புருஷன் மாதிரியே இருக்குது அப்ப வாய அடக்கிடு ஆமா காவலுக்கு போகணும் கண்ணு கத்தமா காவலை சிறப்பா கொண்டாடணும் ஆமா நான் வந்துட்டேன் எங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா என் தோழி பெண் ஒருத்தி இருக்கிறாங்கல்ல ஒண்ணு 50 கிலோவுல தேரும் என்னது முகத்தை அதை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி கேளு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா என்னை ஒத்த கையில பிடிக்க முடியாது 10 கிராமமும் என் கையிலுக்குள்ளத்தே இருக்கும் என் மண்டை அழகுக்கும் என் தொண்டை அழகுக்கும் என் கண்ணு அழகுக்கும் என் வாய அழகுக்கும் கீழே அடுத்து என்ன அழகுன்னு சொல்லி பெட்டியை மந்திரிச்சு விடுறா முதல்ல அதனால என் மனசோட ஆசை சொல்றேன் பிடிக்குமாமா நீங்க எதுல விடுறதுன்னே தெரியல இந்த அவரு சிஞ்சாக்கர் வாய் சும்மாதே இருக்கு அதுல என்ன விட்டுருங்க ஏன்னா உங்களுக்காண்டி பல்லவே புடிங்கிட்டு உட்காந்துருக்காருன்னா அப்ப பாத்துக்குங்களேன் எங்க வீட்டுக்காரர் எய்த்தாப்புல உட்காந்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்க மாமா சிரிச்சுக்கங்க 2 வீட்டுக்காரர் பாரு ஆமா அங்கிட்டு செல்வராஜ் இங்கிட்டு சேதுராசு 2 ராசும் ஒற்றுமையா ராசா சொல்லவா சொல்லுங்க செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்காரவும் இல்ல சுத்து முத்தி பார்க்கையில துடிப்பும் அடங்கவில்லை செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு சுகம் இருக்கும்
நீ இளையராஜா தம்பி நினைப்ப மண்டைய பாரு பைப்பாச்சு ரோடு மாதிரி இப்படியே ஆடுறான்டா ஏமா உங்களை பாக்குறக்கா காலையில ஆடு காலி பையன் காலையில இருந்து அங்கனே உட்காந்துருக்காரு உங்களை பாக்குறதுக்காக இப்படி வெஞ்சீங்கன்னா மனசு வேதனைப்படாதா யார பாக்க பாரு அவர் உங்களை பாக்கத்தேன் உனக்கு இன்னைக்கு என்ன நாடகம்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன் வள்ளி திருமணா பிரார்த்தனை நாடகம் சரி வாழைப்பழமும் தேங்காய் முடியுந்தேன் எல்லாம் மூடிக்கிட்டு செவனேன்னு இருக்கு ஒரு நாள் தானே ஐயாவுக்கு சம்பளம் எனக்கும் வந்திருக்க தங்கராணிக்கு மட்டும்தான் அப்படியா ஆமா அடியே ஆட்டி அழைச்சவள 5-6 குடிய கெடுத்தவளை என்னப்பா என்னை நீ விட வேணாம் என்னை விடுறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறாங்க மூடிக்கிட்டு உட்காரு